கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். 2 நாட்களாகவே மதுரை ஆதீனம் பற்றியான சர்ச்சை தொடர்ந்து சோசியல் மீடியாக்கள்லையும் பல்வேறு அரசியல் கட்சிகள் மத்தியில் பேசுபொருளாக இருக்கிறது. உளுந்தூர்பேட்டையில் நடந்த ஒரு கார் விபத்தை மையப்படுத்தி மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடியவர் ஒரு மத வெறியாட்டத்தை, அதாவது வன்முறை தூண்ட நினைக்கிற மாதிரி பல்வேறு கருத்துகள் வருது. இதனை ஒட்டி மதுரை ஆதீனத்தினுடைய வாகன ஓட்டுநர் கூடிய அந்த நபர் மீது கூட 2 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா ஆதீனம் மேலே வழக்கு பதிவு செய்யணும், அவரே ஒரு முஸ்லீம் தவறாக சித்தரிக்கிற மாதிரி ஒரு கருத்தில் பல்வேறு நபர்கள் பேசிட்டு வராங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? மதுரை ஆதீனம் மடம் என்பது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம். ஆரியத்தை வேறறுப்பதற்காக ஆதிநகர்த்தர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் சைவ நெறியாளர்களால் உருவாக்கப்பட்ட உயர்ந்த ஒழுக்கத்துடன் உயர்ந்த பண்புடன் பார்ப்பனிய ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக எழுந்த ஒரு அமைப்பு தான் ஆதீன மடம். ஏற்கனவே அருணகிரிநாதர் மதுரை ஆதிநகர்த்தராக இருந்த பொழுது எங்களை போன்ற கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் அரவணைத்த ஆதீனம் அவர். அவர் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சைவ சித்தாந்தத்தில் உயர்ந்த பற்றாளராக இருந்தாலும் காவி கருப்பு சட்டையுடன் கைகோர்த்த அதிசயம் மதுரை ஆதீன மடத்தில் நடந்தது. காரணம், நான் அவரோட நெருங்கி பழகியவன். மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மதுரை மாநகர் மாவட்ட இளைஞரை சேர்ந்த பாண்டியராஜன், இன்றைக்கு வழக்கறிஞராக இருக்கக்கூடிய முன்னாள் மாணவர் திமுக செயலாளர் குபேந்திரன், நாங்களாம் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்போம். நாங்கள் திமுக மாணவரணி இளைஞரணி. ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டால், தமிழன் என்கின்ற ஒரு இருந்தால்தான் அவனத்தில் சைவத்தை பரப்ப முடியும். தமிழன் இல்லாமலே அழிக்கப்பட்டால் எப்படி சைவத்தை பரப்ப முடியும்? அதே மாதிரி தமிழ் மொழி ஒன்று இருந்தால் தான் அதில் சைவ நெறியை பரப்ப முடியும். டெல்லி ஏகாதிபத்தியத்தால் இங்கே ஆதிக்க இந்தி வருகிறது. அந்த இந்தியை ஒழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் தமிழில் ஆதீன மடத்தில் உட்கார்ந்து நான் சைவ நெறியை நான் வளர்க்க முடியும். அதனால் தமிழ் மொழியை பாதுகாக்கணும்னா பாதுகாத்தா தான் சைவ நெறி நிற்கும். அதுக்காக நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிறேன் உங்களோட சொல்லி எங்களோட கலந்துக்கிட்டவர். இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக எங்களுடன் நான் அவரோட நிறைய காரில் பயணம் பண்ணியிருக்கேன். தஞ்சாவூர், திருச்சி டெசோ மாநாடு, அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் டெசோ மாநாட்டுக்கு சென்னை வரைக்கும் போயிருக்கேன். ஒரு மேடையெல்லாம் இனிமேல் ஆதீனம் பொறுத்து கொள்ள மாட்டான், தமிழன் இருந்தால்தான் இந்து மதம் சைவ மதத்தை பரப்ப முடியும், ஆகவே நானே துப்பாக்கி ஏந்துவேன்னு சொல்லி மேடையிலே துப்பாக்கியை கலைஞர் முன்னாடியே காட்டினவர் அந்த ஆதிநகர்த்தர். நாகூர் அனிபா அவர்களை நேரடியாக வீட்டுக்கே சென்று இசைமுரசே அப்படின்னு இவரே நாகூர் அனிபா பாட்டு பாடிய அந்த பாடலை பாடியவர் ஆதிநகர்த்தர் அருணகிரிநாதர். அப்பேற்பட்ட அருணகிரிநாதர் இந்த இடத்துல சந்தனம் மணத்த இடத்தில் ஒரு கூவம் சாக்கடை உட்கார்ந்துருக்கு. நான் வந்த அன்னைக்கே சொன்னேன், ஏன்னா சந்தன காடாக இருந்தது மதுரை ஆதீன மடம். அவ்வளவு அழகாக நறுமணம் வீசக்கூடிய, தமிழ் மனம் வீசக்கூடிய, சைவ நெறி மனம் வீசக்கூடிய ஒரு அருமையான ஆதீன மடத்தில் நாத்தம் முடிச்ச சாக்கடையை கொண்டு உட்கார வச்சிருக்கீங்களேன்னு நான் அன்னைக்கே ஆதிநகரத்தை அன்னைக்கே கேட்டேன். எப்படின்னு கேட்டால், சுய ஒழுக்கம் இல்லாதவர் இந்த ஆதீனம். அவர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள். ஒரு கேடுகட்ட ஆதீனம். பதவி பிரமாணம் எடுத்த உடனேயே நான் ஒரு சங்கி, ஒரு பகுத்தறிவாளர்களை இஸ்லாமிய நாகூர் அனிபாவை பாராட்டி மதச்சார்பின்மையை கடைபிடித்த அருணகிரிநாதர் ஆதீனம் எங்கே? வெறுப்பு பிரச்சாரத்தை, RSS பிரச்சாரத்தை, இந்துத்துவ வெறி பிரச்சாரத்தை, இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக
ஒரு ஆதிநகரத்தை தொடர்ந்து மதுரையில் பேசிட்டு வராரு. நான் கடுமையாக எச்சரிச்சிருக்கேன். நீ யோக்கியனா ஓ வேலை என்ன ஆதிநகர், இப்ப கவர்னருக்கு கவர்னர் வேலையை தவிர எல்லா வேலையும் பார்க்கறது. அந்த கவர்னர் கூட சேர்ந்தாலும் இந்த ஒரு கவர்னர் பார்க்க போனதுல அந்த சம்பவம் நடந்தது. SRM கல்லூரியில் விழாவுக்கு போகும்போது அங்கே கவர்னர் நொட்டாலாம் வந்தது இடத்துக்கு தான் ஒரு போனவர் இந்த களவாணி பையன் ஆதினா. ஒரு காவி வயது என்ன பாசி பேரை போட்டிருக்க, கமண்டலம் குண்டலம் கிண்டலம் பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு என்ன பேசுற நீ? ஒரு விவசாயம் வேணாமா? ஏற்கனவே மதுரையில் RSS பிரச்சாரராக செயல்படுகிறார், இந்து மத வெறியனாக செயல்படுகிறார். பல்வேறு ஜாதியில் இருக்கக்கூடிய ஜாதி சங்க தலைவனை பூரா கூப்பிடுறது, அவனுக்கு பணம் கொடுக்கறது, சாதி தகரால கலவரத்தை உருவாக்குறது. தென் மாவட்டத்தில் ஒரு தலைமையிடமாக மதுரை ஆதீன மடம் இருக்குது. நான் உளவுத்துறை கவனத்துக்கு கொண்டு வரேன். இந்த ஆதீனகத்தில் சைவ நெறியாளர் யாராவது சந்திச்சுக்காங்களா? ஆதீன மடத்து சம்பந்தமான வேலையை இந்த ஆதீனம் பார்க்கறது இல்லை. பிரதமர் மோடியை மதுரையில் வரவேற்கிறது. யார் இந்த மோடி? லட்சக்கணக்கான ஆர்வீழ்ச்சி ஒரு இஸ்லாமியர்களை கொன்று குவித்த ரத்தக்கரை பிடித்த ஒரு பாவியை, ஒரு அயோக்கியத்தனமான மோடிய குஜராத்தில் என் 6 இஸ்லாமிய சகோதரிகளை அழித்து கொன்ற அது மேடையில் ஆட்சி உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த மோடிய ரத்தக்கரை பிடித்த மோடிய ஆதிநகரத்தில் வரவேற்கலாமா? அப்பயே நான் கண்டிச்சேன். நான் வீதியில் இறங்கி பிரச்சாரம் செய்யணும், வீதிக்கு வா உன்னை சந்திப்போம், மொட்டையும் கோட்டையும் கலட்டி விட்டுருப்போம். வரல நல்ல வேலைக்கு. ஆதின வேலை என்ன அதை விட்டுட்டு இப்படி வேலையா பார்த்துக்கிட்டு இருந்தார். கடைசி இப்ப ஒரு மிகப்பெரிய இந்தியாவில் இன்னைக்கு பாகிஸ்தானில் போர் தொடுக்க போறோன்னு ஒரு பக்கம் ஒரு பதற்றமான சூழ்நிலை இருக்கு. காஷ்மீரில் தாக்குதல் நடைபெற்றிருக்கு. அந்த தாக்குதல் தீவிரவாதிகள் தாக்குனாங்க. ராத்திரியா RSS பாஜக காரன்னு பிரச்சாரம் பண்ணிட்டான். பெண்ணு இந்த நாட்டில் முஸ்லீம் தான் காரணம் கலவரத்துக்குன்ற மாதிரி பிரச்சாரத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க RSS வலைதளங்களில் பாஜக காரன். யாரா அந்த தீவிரவாதின்னா அந்த தீவிரவாதியை கண்டுபிடிக்க துப்பு இல்லை. வெக்கங்கெட்ட மோடி அரசு, வெக்கங்கெட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மானங்கெட்ட அமித்ஷா ஒரு உள்துறை அமைச்சர் கையில் இருக்கிற இந்த காஷ்மீர்ல தாக்குதலில் ஈடுபட்டவன் யாரு? 28 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். அப்பாவி 28 உயிர் சாதாரணமா? நான் அது தீவிரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, எந்த மதத்துக்காரனாலும் சரி, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் கண்டிப்பா. ஆனா உன்னால கண்டுபிடிக்க முடிஞ்சா? இங்க ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டில் உட்காந்து பாயாசமும் வடையும் சாப்பிட்டுக்கிட்டு அப்பளம் பாயாசம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அமித்ஷா, இது வேலையா? உள்துறை அமைச்சர் வேலையா? 2 மணி நேரம் இங்கே உட்காந்து பாயாசமும் வடையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, அப்பளத்தையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற, இது அமித்ஷா உள்துறை அமைச்சர் வேலை. 2 மணி நேரம் ஒரு உள்துறை அமைச்சர், 2 மணி நேரம் ஒரு குருமூர்த்தி பாப்பா போய் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கே. எடப்பாடி பழனிசாமியை காலிலிருந்து கெஞ்சி கதறி கடைசி இழுத்து கூட்டணி அமைச்சிட்டு போற, இது உள்துறை அமைச்சர் வேலையா? காஷ்மீர்ல செத்துக்கிட்டு இருக்கிற, காஷ்மீர் பூரா நீ மாநிலங்கள்ல பூரா நீ ராணுவம் இருக்கின்ற, ராணுவ உடை தரித்து வந்தவன் யாரா? நாங்க அதை கேட்க கூடாதா? கேட்டா தீவிரவாதம் பேசு, தீவிரவாதிக்கு நாங்க தீவிரவாதி ஆதரிக்கல. வந்த தீவிரவாதி யார்? நீங்க மகாத்மா காந்தியவே கொலை செஞ்சுட்டு இஸ்மாயில் கோட்ஸே பச்சை குத்திருந்தான். அன்னைக்கே ஜாதி கலவரம் பண்ணி முஸ்லீம் பூரா அடிச்சு கொல்லணும்னு சதி போட்டவே தாண்டா பாஜக கார RSS கார நாய்களா? உங்க சதியை நாங்க முறியடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ஆதிநகர் தெரு RSS காரனா, ஒரு பாஜக காரனா தமிழ்நாட்டில் நீ தொடர்ந்து ஒரு RSS காரனா செயல்படுற. உளுந்தூர்பேட்டைக்கு போற, நாங்க தினசரி வாரத்தில் 2 நாள் அந்த பகுதி தான் போறேன் கார்ல. நீங்க நினைச்சிருக்காம உங்களுக்கு பாஜக காரனுக்கு பூரா மூளை இல்லாதவன், பாஜக காரனால முட்டாப்பை சங்கி அறிவு இல்லாதவன். ஏடா தேசிய நெடுஞ்சாலையில கண்காணிப்பு கேமரா இருக்குடா, அந்த பாருங்க நீங்க, அந்த கண்காணிப்பு கேமரா வெளியிட்டு இருக்கிறோம். இவன் இந்த சம்பவம் நடந்தது யாருக்கும் தெரியாது, இவன் புகார் கொடுக்கவும் இல்லை.
பாதிக்கப்பட்டவங்ககிட்ட இறங்கி மன்னிப்பு கேட்டுட்டு தெரியாமல் நடந்துருச்சு. இடித்தது ஆதீன காரு. அவங்க வந்து நேராக போகிற ஆதீனம் காரு, அவங்க அந்த பக்கம் இருந்து வர்றாங்க. நீ தான் வந்து அந்த வழியில் தேவையில்லாமல் வேகமாக போய் இடிச்சிட்டு போய் தூரமாக போய் நிற்கிற. இவங்க ஓடலை, இவங்க இறங்கி அவங்க காருக்கு சேதம் இருக்கான்னு பார்க்குறாங்க. அது கண்காணிப்பு கேமராவில் இருக்குது. இந்த சம்பவமே யாருக்கும் தெரியாது. நீ அவனுக்குள்ளே பிரச்சனையை பேசி முடிச்சுட்டான். ஆதீனம் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு நீங்கள் போங்க நான் போய்க்கிறேன் அப்படின்னு போயிட்டான். போய் அந்த ஒரு விழாவில் போய் எஸ்ஆர்எம் கல்லூரி விழாவில் அந்த கவர்னர் பொய்யை உற்பத்தி பண்ணுற கவர்னர் அங்கே உட்காந்துருக்காரு ஆர்.என். ரவி. இந்தியாவுக்கே பாஜக கட்சிக்கு தலைவர் நட்டாவை யாரோ ஒரு ஆள் நொட்டுன்னுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆள் அங்கே ஒரு ஆள் அவங்கெல்லாம் வந்திருக்கும் போது இவன் போய் என்னைய கொல்ல சதி யார் இவன் டிரைவர் பேட்டி கொடுக்குறான். ஏன்னா உன்னைய கொல்ல சதினா அந்த காரை நிறுத்திருக்க வேண்டியதானடா, நேர போய் போலீஸ்ல புகார் கொடுத்துருக்க வேண்டியதானே. என்ன சொல்றான் பேட்டியில், அந்த பேட்டியில் நீங்கள் நல்லா எடுத்து பார்த்தீங்களா, அந்த பேட்டியில் சொல்கிற ஆதினா தாடி குல்லா. அப்போ தாடி வச்சவன்லாம் முஸ்லீம், குல்லா வச்சவன்லாம் முஸ்லீம். அவன் இந்து மதத்துக்காரனை கொல்ல செய்து பண்ணுறான், கலவரம் பண்ணுங்க, அவனை கொல்லுங்கன்னு தானே அர்த்தம். நாட்டில் கலவரத்தை தூண்டி விட்டுருக்காங்க ஆதினா, களவாணி பையன், மொல்லமாரி பையன், நல்லவனாவே. நீ உண்மையிலே உன்னை வந்து கொல்ல சதி நடந்துருந்தா நீ நேரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கணும். அங்கேருந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன பேட்டியில் என்ன சொல்கிறான், போலீஸில் புகார் கொடுக்கலான்னு கேட்குறாங்க. நான் போலீஸ்லாம் புகார் கொடுக்க மாட்டேன், நான் சிவன்ட்டு தான் கொடுப்பேன் அவன் சொல்லியிருக்கான். அப்புறம் கண்காணிப்பு கேமராவை வெளியிட்டதுக்கு பின்னாடி காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது. தமிழ்நாடு காவல்துறை வரவேற்கணும். இந்த களவாணிப்பையுடைய செயலை தோல் எடுத்து காட்டி இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை தான் இப்படி சிறப்பாக செயல்படுற காவல்துறை. உடனே 24 மணி நேரத்தில் தோல் எடுத்து காட்டிடுச்சு. இனிமேல் சங்கிப்பை எவனா இந்த மாதிரி ஃப்ராட் பண்ண நினைச்சீங்க, முகத்திரையை கிழிக்கிறது காவல்துறை கண்காணிப்பு கேமராவில். அதில் பார்த்தா அந்த டிரைவர் யாருன்னு கேட்டால் அவன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், இந்து முன்னணியில் இருந்தவன். அவன் என்ன சொல்கிறான், ஐயா 2 பேரிகாட்டில் அடித்து வந்தாங்கன்றா. கண்காணிப்பு கேமராவில் பேரிகாட் அப்படியே இருக்கு, ஸ்பீடு பிரேக்கே இல்லைன்றான். இவன் ஆதீனம் கார் போய் நிற்கிற இடமே ஸ்பீடு பிரேக்கு தான் நிற்கிது. ஏண்டா மயக்க விட்டுருச்சான். இவன் ஆதீனம் சொல்கிறான், எதை பார்த்துறா மயங்கின, எதை பார்த்துறா மயங்கின, பார்க்காத பார்த்துட்டியா ஏடா களவாணிப்படு. ஏன்னா எதையும் துறக்காதவன் துறவியாவேன், திருட்டு பெயர். உன்னை விடவே கூடாது. தமிழ்நாடு அரசு வந்து டிரைவர் மேலே அந்த எதிரணி பாதிக்கப்பட்டவங்க அதுக்கு பின்னாடி தான் புகார் கொடுக்குறாங்க. எனவே கொல்ல சதின்றான், காலில் வந்து மன்னிப்பு கட்டி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க மேலே பழிய போடுறான். அவங்க மேலே பழிய போடும்போது ஒரு இஸ்லாமிய கலவரத்தை தூண்டணும். ஏழை ஆதினா பெரியாருடைய கைத்தடி கருப்பு சட்டக்காரன் கடைசி உள்ள வரை தமிழ்நாட்டில் எத்தனை ஆதினகர்த்தர், மோடி, அமித்ஷா, கோல்வார்கர், சாவார்கர் எவன் வந்தாலும் இங்க தமிழ்நாட்டில் எந்த மத கலத்தை உருவாக்க முடியாது. எச்சரிக்கணும் ஆதினத்துக்கு. நீ ஒரு ஆளு பொக்குவாப்ப, நீ வந்து கலவரத்தை உருவாக்க பார்க்குறியா? உன்னைய கொல்லணும். அதுல பாகிஸ்தான் வரை சதி பண்ணுதான் இந்த மதுரை ஆதீனத்தை. பெரிய சொல்ல இவ்வளோ வேணி உன் பேச்சை கேட்டு நாடே களவாணி பேல. என்னடா உனக்கு பேச தெரியும், என்ன உன் பேச்சை கேட்டு இந்துக்கள் எழுச்சி பட்டுருவேன், இந்து தீவிரவாதத்தை வந்துடும். நான் ஆதீன நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருக்கு இந்த பேட்டினா என்ன சொல்ல விரும்புறேன்னு கேட்டா, ஆதீன மடத்தில் ஆதீனத்திற்கான பணியை செய்யல. நான் பகிரங்கமா சொல்றேன், அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராகலாம் சட்டம் கொண்டு வந்திருக்கோம்ல. ஆனா ஆதீனம் வந்து ஒரு ஜாதிக்காரங்க தான் வரணும் அவசியம் இல்லை. அனைத்து ஜாதியிலும் அர்ச்சக ஆதீனமாகலாம் சட்டத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு அந்த கட்சியக்காரங்க கூட ஒரு இந்து கட்சியே நம்ம ஒரு கட்சின்னு இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு. ஆதீனம் பைத்தியம் முடிச்சிருக்காங்க, அவனை கொண்டு போய் மனநல ஆஸ்பத்திரி சேர்க்கணும்னு சொல்லி இந்து கட்சின்னு சொல்லி ஒருத்தர் அறிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு அவங்க கட்சி அந்த இந்து கட்சின்னு சொல்றவனே அறிக்கை கொடுத்துருக்கான். பைத்தியக்காரன், மனநலம் பாதிக்கப்பட்ட முன்ன பின்ன முரணாக பேசுகிறான், இவன் ஆதீனம் பதவியிலிருந்து இறக்கணும்னு அவங்களே அறிக்கை கொடுத்துருக்காங்க. இவன் எதுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒழுங்காக கமிஷன் கொடுக்குறது இல்லை, கமிஷனுக்கு ஏற்றி அறிக்கை கொடுக்குறது. அதாவது ரவுடி பேர்ல கொஞ்சம் வீராப்பா இருக்கிறவனை கூப்பிடுறது, மீசை வச்சு ஒரு சைஸாக இருக்கிறவனை கூப்பிடுறது, அவனுக்கு வந்து பணத்தை கொடுக்குறது. கட்ட பஞ்சாயத்து எது கட்ட பஞ்சாயத்து உனக்கு தேவைப்படுது? எது கட்ட பஞ்சாயத்து? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆதீன மடத்தை பார்த்துருக்கீங்களா மதுரையில்?
அதான் நகைக்கடை பஜார். நம்ம ஜான்சி ராணி பூங்கால்னு போனால் நகைக்கடை பஜார், பழைய ராஜ்மஹால் ஜவுளி ஸ்டோர் பக்கத்தில் இருக்கும் ஆதீன மடம். நாங்கள்லாம் அந்த மடத்தில் தமிழ் வந்து தவழ்ந்து விளையாந்த இடம். நாங்கள் பல முறை அந்த இடத்துக்கு போயிருக்கோம். அந்த இடத்துல உட்காந்தா நீங்கள் பார்த்தா நிறைய கடைகள் இருக்குது, ஆதீனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள், கோடான கோடி சொத்துக்கள் இருக்குது, நிலம் இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள் இருக்குது. இது எல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இவனுக்கு ஒழுங்காக இவன் பேச்சு கட்டுப்படாதவன் எப்படி கட்டுப்படணும்னு கேட்டால், ஆதீனத்துக்கு சேர வேண்டியது 5000 ரூபான்னு வச்சுக்கிறோங்க வாடகை, மாத வாடகை. அது தனி ரசீது இல்லாமல் 25,000 ரூபா இந்த கிழவனுக்கு போகணும். இது செய்யணும். அது மாதிரி பகுடி, அது மாதிரி குத்தகை வந்து எப்படின்னு கேட்டால், நிலம் வந்து 10 ஏக்கர் இருக்கும். அதில் நிறைய இடத்துல ஆதீன சொத்து இருக்குது. ஆனால் அந்த ஆதீன சொத்துக்குள்ள என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், 5 லட்ச ரூபாய்க்கு முறையான ரசீது ஆதீனத்துக்கு சேர்றது, 25 லட்ச ரூபா தனியாக வாங்குறது. இதுக்கு ஒத்து வராதவனை இந்த ஜாதி சங்க தலைவர் இருக்கான் பார்த்தீங்களா, சில பேர் மதுரையில் வீணா போன விரிப்பான். அதுக்கு தான் வந்து சில நேரங்களில் தேவர் படத்துக்கு போகிறது, வஉசி படத்துக்கு போகிறது, கட்டபொம்மன் படத்துக்கு போகிறது. அம்பேத்கருக்கு வரமாட்டான், பார்த்துருக்கீங்களா? அம்பேத்கர் சிலைக்கு வரமாட்டான். ஆனால் இந்த படத்துக்கெல்லாம் போவேன். போயிட்டு அங்கே இருக்க சில பேர் காட்டி கொடுக்குறவன், கூட்டி கொடுக்குறவன், எட்டா பெண் சில பேர் இருப்பாள் எல்லாத்துலேயும். இப்போ என்னையும் அவனுக்கு பிடிக்காது ஆதீனத்துக்கு, என்னை எதிர்ப்பேன் சில பேர். அவனை கூப்பிடுறது, இப்படி கூப்பிட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து கடையை இவனுக்கு ஒழுக்கமாக வந்து பகுடி கட்டாதவனை, கப்பம் கட்டாதவனை, இவனுக்கு கட்டுப்படாதவனை இவன் அந்த இடத்துல இருந்து காலி செய்யறதுக்கு இந்த காலி பயில வச்சிருக்கேன் ஜாதி சங்கம் பேர்ல. இது ஆதீன வேலையா? ஆமா. நானும் அமைச்சர் சேகர் பாபு கேட்கிறேன், ஆதீனத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை கேட்கிறேன், அந்த ஆதீனத்தை உருவாக்கக்கூடிய நண்பர்களை கேட்கிறேன், அருணகிரிநாதர் எங்கே, இந்த அயோக்கியன் எங்க? இவன் பேச்ச கேட்டு யாரும் இங்க கேட்க மாட்டான். இவன் பேச்செல்லாம் கேட்கறதுக்கு மோடியே வந்து தலகலாண்டாலும் ரோடு ஷோ போய் பார்த்தாரு, ஜெயிக்க முடிஞ்சா? ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை என்னென்னமோ பண்ணி பார்த்தான் பாவம். ரவுண்ட் அடிச்சான், ஜெயிக்கல, போனா, ஓடுனா, ஆடுனா, பொய் விட்டான், பிராடு விட்டான், பித்தலாட்டம் விட்டான், எல்லாம் விட்டு பார்த்தான். இங்க எதுவும் நடக்கல. பெரியார் பண்ற ஆதினா களவாணி பேல ரோட்ல நீயே போய் அப்ப திட்டமிட்டு நீதான் கலவரத்தை உருவாக்கணும்க்காக இஸ்லாமியர் வண்டியில மோதனையா? விசாரணை நடத்துங்க முத காவல்துறை. காவி உடைதறித்து வயதானவன்ற காரணத்துக்காக அவன் பேசினா சமூக வலைதளங்களில் ஆதீனத்தை கொள்ள சதின்னு பிஜேபி போடுற. இந்த நாயை கிட்ட கொள்றோம் நாங்க, நாயை அடிப்பான நாய் போடுற விட்டை சமைப்பான். அது ஒரு நாய், சொறி நாய் ஆதிநகர்த்தர். இவன் பேச என்னடா ஆக போகுது எங்களுக்கு? இந்த ஆதீனத்தை நான் எச்சரிக்கையா சொல்றேன், ஆதீன பணியை தவிர்த்து நீ வந்து பதிலில் உட்காந்துட்டு இனிமே பிஜேபி மேலையில தோன்றுனா உன்னை விடவே மாட்டான். அது ஆதீன வேலை இல்லை, நீ பிஜேபி கட்சிக்காரன். அப்ப ஒண்ணு ஆதீன பதவியை திறந்துட்டு பிஜேபி கட்சியில சேரு, வீதிக்கு வா, வீதியில பேசுவோம். நீ ஒரு கட்சிக்காரனா வாடா, இல்ல RSS சேர்ற, இல்ல இந்து மக்கள் கட்சி கூட்ட போய் அர்ஜுன் சம்பத் இருக்கு, அவன் அடிக்கடி அங்க போவான், அவனுக்கு காசு. இந்த குட்டை போய் அர்ஜுன் சம்பத் நீங்க பார்த்தா ஆதீன மடத்துல தான் இருப்பான், மத்தியான நேரத்தில் அங்கதான் தூங்குறது, சாப்பிடுறது, எந்திரிக்கிறதுக்கு. இப்படி பயிலுக்காக வச்சிருக்கேன். ஆதீன மடமா RSS கூடாரமா, ஆதீன மடமா பிஜேபியின் அலுவலகமா, ஆதீன மடமா RSS பயிற்சி கூடமா? RSS பயிற்சி கூட மட்டுமல்ல, இஸ்லாமியர் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பயிற்சி கூட நடத்தக்கூடிய பயங்கரவாத இடமா ஆதீனம் பேச்சிருந்து தெரியுது. ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு கேட்டா 100 தடவை போன் பண்ணேன். ஏடா களவாணி பேரை எழுதி போய் புகார் கொடுக்க வேண்டியதானடா, எழுத்து மூலமா புகார் கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? இங்க சிறுபான்மை எவ்வளவு ஆத்திரமா இருக்கான் பாருங்க. சிறுபான்மை மக்கள் அவ்வளவு கோபமா? இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக போராடி வந்தாண்டா சிறுபான்மையினர், இந்த மண்ணை சேர்ந்தவன்டா. யாரா இஸ்லாமிய? இந்த ஊரை விட்டு அமெரிக்கால இருந்து, ஐரோப்பால இருந்து, சவுதியில இருந்து வளைகுடா நடந்து இறக்குமதி ஆனவனா? எங்களுடைய சொந்தம்டா, எங்க தொப்புள் கூட இஸ்லாமிய. கிறிஸ்தவன் யாருடா? யூரோப்ல இருந்து வந்தவனா, ரோம்ல இருந்து வந்தவனா? எங்கள் தொப்புள் கொடி உறவு. பட்டியல் சாதிக்கார யாரு? எங்க ரத்தம். நீ தூக்குற ஆரியாரா, வந்தேரி பாப்பாரா, கூட்டி கொடுக்க வந்தவன ஆரிய பாப்பான். RSS இந்து மத தீவிரவாதத்தை ஆதரிக்கடா. நீ இந்துத்துவ ஆதரிக்கதான் ஆதீனத்தின் வேலையா?
ஆதீன மடத்தின் பணியா? இந்த மாதிரி வேலையை பார்த்தா ஆதீன பணியிலிருந்து எடுக்கணும், அந்த பணியிலிருந்து துறக்கப்படணும், நீக்கப்படணும். ஆர்எஸ்எஸ் பிரச்சார கூட்டத்தில் தொடர்ந்து இஸ்லாமிய சொல்லுக்கு எதிராக, தொடர்ந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக சிறுபான்மை மக்கள் ஆத்திரம் பொங்குது. சிறுபான்மை மக்கள் தான் பாதுகாப்பா. சிறுபான்மை மக்கள் மண்ணின் மைந்தன். அவன் யாரு? எங்களில் ஒருவன், எங்கள் ரத்தம். நீ யாரா? ஆரிய பாப்பானுக்கு வந்தேறி பாப்பானுக்கு ஆர்வா பேசுற நாய். நான் அடக்கி பேசு, எச்சரிக்கை. ஆதீன மடத்துல ஒழுங்கு ஆதீன பணியை செய்ய, சைவ நெறி பணியை செய்ய. ஆரிய பாப்பானுக்கு எச்சிராஜா போன்ற அந்த பாப்பா வருவாங்க. இந்த காரைக்குடி பிகாரி பண்டாரியா பிகாரியாவே சர்மா அந்த நாய் இங்க வரும். இப்படி பயிலுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும் ஆதீன மடம். இந்த மாதிரி ஆளுக்கு இடம் கொடுத்த நடமாட முடியாது மதுரையில். நீ ஒரு ஆர்எஸ்எஸ் காரனாவா, வெளியே வா, அல்ல ஒரு பிஜேபி காரனாவா. ஆதீன மடத்துடைய புனிதத்தை கெடுக்கிற மாதிரி நீ ஆதீனத்துக்குள்ள உட்கார்ந்து ஆர்எஸ்எஸ் காரனுக்கும் ஜாதிய சங்க தலைவர்களுக்கும் இந்துத்துவ தீவிரவாதிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய இடமாக ஆதீன மடம் இருந்தால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு காவல்துறையும் திராவிட மாடல் முதலமைச்சரும் நடவடிக்கை எடுங்க. டிரைவர் மேல மட்டும் வழக்கு போட்டுக்கிட்டு மூடி விடக்கூடாது. இன்னைக்கு வடக்கப்புறம் என்ன பண்றா? இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா பேசினா, மத துவேஷமா பேசுறான். காஷ்மீருக்கு ஆதரவா பேசினா பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுறான் அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு கைது பண்றான். இந்த திராவிட நாடு திராவிட மாடல் முதல்வர் தான் தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தை இன்னைக்கு இடம் கொடுத்துருக்காரு. அதனால இந்த மாதிரி ஆள் மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஆதீனம் இஸ்லாமியர்களுக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை, வெறுப்பை தூண்டுவது போல், மத கலவரத்தை தூண்டுவது போல் மதுரையில் உட்காந்து, மதுரை சித்திரை திருவிழா பெரிய திருவிழா, ஜாதிகள் கடந்து மதங்கள் கடந்து பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் நேற்றைக்கு 2 நாட்களாக பார்க்குற இஸ்லாமிய சகோதரர்கள் சித்திரை திருவிழா வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கு குளிர்பானங்களை கொடுத்து வரவேற்கிறார்கள். இப்படி ஒரு மத நல்லிணக்கத்தை பார்க்க முடியாது. இதை சீர்குலைக்க வேண்டும். மதுரையில் தெற்கு சீமையில தென்பாண்டி மண்டலத்தில் மிகப்பெரிய திருவிழா சித்திரை திருவிழா. அதை சீர்குலைக்கணும். இஸ்லாமியர்களை வன்மத்தை கக்கணும்ன்றதுக்காக, வன்முறை வெறியாட்டத்தை தூண்டுவதற்காக ஆதீனம் பேசியிருக்காரு. ஆனால் அந்த ஆதீனமாலையும் நீங்க மத கலவரத்தை தூண்டிதாக வழக்கு பதிவு செய்து விசாரித்து ஒரு 3 நாளைக்காவது காவி உடை எடுத்துட்டு அண்ணாக்கரை அத்துட்டு இந்த கமண்டலம் பாசிச்சில் அத்து 3 நாள் உள்ள இருந்தா தான் ஆதீனத்துக்கு புத்தி வரும். அந்த வேலையை தமிழ்நாடு அரசு செய்யணும். இல்லை என்றால் ஆதீனம் தொடர்ந்து மத துவேஷமான கருத்துக்களை பேசினால் இங்கே மதச்சார்பற்ற முற்போக்கு சிந்தனையாளர்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆதீனத்துக்கு எச்சரிக்கை. நன்றி சார். நன்றி.